ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. டிஜிபி, ஏடிஜிபி, உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம். தலைவராக தானே செயல்பட போவதாக ராமதாஸ் அறிவித்ததால் பாமகவில் சலசலப்பு. வரி உயர்வு, கட்டணங்கள், விலைவாசி உயர்வால் விசைத்தறி தொழில் பாதிப்பு. தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் யார்? அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என எதிர்பார்ப்பு. தமிழகத்திற்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மயிலாப்பூரில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. கோடை காலத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்யப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சமத்துவம் காப்போம் என்ற தலைப்பில் பல்வேறு ஓவியம், கட்டுரை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படும். சமூக வலைதளங்கள் மூலம் வரும் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. போக்குவரத்து துறை உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்காதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமகவின் அன்புமணி கேள்வி. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 128 பேரை உடனடி பணி நியமனம் செய்ய வலியுறுத்தல். நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் நாகர்கோவில் திரையரங்குகளில் வெளியீடு. அஜித்தின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் உற்சாகம். சீனாவுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை 125% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உச்சகட்டத்தில் இருக்கும் அமெரிக்கா, சீனா இடையேயான வர்த்தக போர். இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.